என்ன அரசவை முழுவதும் ஒரே புத்தகங்களாக நிறைந்து கிடக்கின்றன. புத்தக குவியலுக்குள்ளே மந்திரியா? அம்மா ஆ இப்பா இங்கே வா அங்கே போ. மந்திரியாரே, இந்த வயதில் போய் சிறு குழந்தை போல் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறீரே. மன்னர் வேந்தே, தாங்களா? காலை வணக்கம் மன்னா, வருக வருக. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், புத்தகங்களை வைத்துக் கொண்டு நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? மன்னா, நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் மன்னா. என்ன, ஆராய்ச்சியாளராக மாறிவிட்டீரா? அப்போ வேலையை ராஜினாமா செய்து விட்டீரா? அச்சச்சோ, அப்படி இல்லை மன்னா. நமது தமிழ் மொழி வார்த்தைகள் பிற இந்திய மொழிகளில் அதிகம் கலந்திருக்கின்றன என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் வெளிநாட்டு மொழி ஒன்றில் நமது தமிழ் மொழி வார்த்தைகள் அதிகம் கலந்திருக்கின்றன என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. அதை பற்றி தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீர் கூறியதை கேட்டதும் எனக்கும் அது எந்த மொழி என்று தெரிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருக்கிறது மந்திரியாரே. கூறும், அது எந்த மொழி? மன்னா, அது தென்கொரிய நாட்டில் பேசப்படும் கொரிய மொழிதான். அது கொரிய மொழியில் தமிழ் வார்த்தைகளா? அப்படியெனில் ஒரு 10 அல்லது 20 வார்த்தைகள் இருக்குமா? அதிகம் இருக்கும் மன்னா. தமிழ்நாட்டிலிருந்து தென்கொரியாவுக்கு செல்பவர்கள் அங்கிருந்து அம்மா அப்பா என்று ஆசையாக கூப்பிடும் போது அங்குள்ளவர்கள் உங்களை திரும்பி பார்க்க வாய்ப்புகள் அதிகம். அது ஏன் மந்திரியாரே? ஏனென்றால் நமது ஊரில் அம்மா அப்பா என்று கூப்பிடுவது போல்தான் கொரியாவிலும் அம்மா அப்பா என்று அழைக்கிறார்கள். இது மட்டுமல்ல மன்னா, இன்னும் பல வார்த்தைகள் நமது மொழியுடன் ஒத்து போகிறதாம். தமிழ் மற்றும் கொரிய மொழிகளில் 3000க்கும் அதிகமான பொதுவான வார்த்தைகள் இருப்பதாக கூறியிருக்க மொழி ஆராய்ச்சியாளர்கள். அப்படியா? நாம் தெரிந்து கொள்ள ஒரு சில வார்த்தைகளை கூறும், கேட்போம். மன்னா, வயிற்றை பேசும் தமிழில் தொப்பை என்று சொல்வதுண்டு. அதை கொரியாவில் தொப்பு என்று சொல்கின்றனர். இங்கே வா என்பதை இங்வா என்று சொல்கின்றனர். நான், நீ, நாள், புல், ஏறு போன்ற வார்த்தைகளும் அம்மா என்பதை உம்மா என்றும் அப்புச்சி என்று தாத்தாவையும் அழைக்கிறார்கள். எப்படி மந்திரியாரே, இவ்வளவு வார்த்தைகள் கொரிய மொழியில் கலந்திருக்கின்றன? அப்படியெனில் இதன் பின்னால் ஒரு வரலாறோ பின்னணியோ ஏதோ ஒன்று இருக்க வேண்டுமே. பரவாயில்லையே மன்னா, தங்களது மூளை இன்று நன்றாக வேலை செய்கிறது. சுமார் 2000 வருடங்களுக்கு முன் குறுநில மன்னர் ஆண்ட ஆய் தேசம் என்று அழைக்கப்பட்ட நமது கன்னியாகுமரி பகுதியில் இருந்து செம்பவளம் அல்லது சீம்பவளம் என்று அழைக்கப்பட்ட இளவரசியை அந்த கால நாடுகளுக்கிடையே பெண்ணெடுத்து பெண் கொடுக்கும் முறையில் தென்கொரிய இளவரசர் ஒருவருக்கு மனம் முடிக்க அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படி கடல் வழியாக கப்பல் மூலம் இளவரசி செம்பவளம் சென்ற போது அவரை பாதுகாக்க ஒரு வீரர்களின் சிறிய படை, சமையல் கலைஞர்கள், அழகு கலைஞர்கள், வைத்தியர்கள், பணியாளர்கள், சேவகர்கள் என அனைவரும் அந்த இளவரசியுடன் கப்பலில் பயணித்து கொரிய நாட்டிற்கு சென்றிருக்கிறார்களாம் அண்ணா. அப்படியெனில் ஒரு சிறு தமிழ் சமூகமே தென்கொரிய நாட்டிற்கு சென்று செட்டில் ஆகியிருக்கிறது என்று கூறும். ஆமண்ணா, அப்படி அங்கே சென்று தென்கொரிய இளவரசரை திருமணம் செய்த இளவரசி செம்பவளத்தின் வம்சாவழியினர் மட்டும் 60 லட்சம் பேர் அங்கே இருக்கிறார்களாம். அப்படியா? அப்படியெனில் இளவரசியுடன் தமிழ் மக்கள் சென்றனரே, அவர்களின் வம்சாவளியினர் மூலமும் தமிழ் பழக்க வழக்கங்கள் அங்கே பரவி இருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆமண்ணா, நாம் தமிழர்கள் சாப்பிடும் கொழுக்கட்டை, இடியாப்பம், அரிசி உணவு முதல் பல உணவு முறைகள் கொரிய கலாச்சாரத்தோடு ஒத்து போகிறது. இதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் இருக்கின்றன. அப்படியெனில் தென்கொரியாவிற்கு சென்றால் உணவிற்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. மன்னரின் பிரச்சனை மன்னருக்கு. மொழியில் மட்டுமல்ல மன்னா, கலாச்சாரத்திலும் தமிழ் மற்றும் தென்கொரிய நாடுகள் ஒத்து போகின்றன. நமது ஊரிலும் வாசல்களிலும் கோலம் இடுவது வழக்கம். அதுபோலத்தான் தென்கொரியாவிலும் செய்கிறார்களாம். நிறைய நிகழ்ச்சிகளில் கவனித்த போது நடனம் மற்றும் பாடல் போன்றவும் ஒத்து போகின்றன. அதனால்தான் K-pop என்ற கொரிய பாப் இசை தற்போது இங்கே பிரபலமாகி வருகிறது. அப்படியெனில் K-pop இசை பிரபலமாக தமிழ் வார்த்தைகளும் ஒரு காரணம் என்று கூறும். என்ன மன்னா, உடனே K-pop இசையை போட்டு தெறிக்க விடுகிறீர்களே. மந்திரியாரே, நானும் அப்படியே கப்பல் ஏறி தென்கொரியாவிற்கு சென்று ஒரு இளவரசியை மணமுடிக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள். அதில்லை மந்திரியாரே, தென்கொரியாவிற்கு சென்று நமது தமிழ் கலாச்சாரம் அங்கே எவ்வளவு தூரம் கலந்திருக்கிறது என்பதை கண்டு வரப் போகலாம் என்று கூறினேன். ஓஹோ, அப்படி.